வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோட்டை போலீசில் சரணடைந்துள்ளார். கோர விபத்தில் தாயும் பிள்ளைகளும் பலி, காயங்களுடன் உயிர் தப்பிய தந்தை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கை. ராகம பகுதியில் D56 ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை குடிமக்களுக்கும் ஓட்டுநர் உரிமங்கள். அதிகளவான பயணிகளுடன் போலந்திலிருந்து இலங்கைக்கு வந்த முதல் விமானம். மன்னாரில் சூடுபிடித்துள்ள பண்டிகை கால வியாபாரம். கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் சரணடைந்துள்ளார். குறித்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அர்ஜுனா எம்பி நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனையடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் தற்போது சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெஹியத்த கண்டிய மகியங்கனி பிரதான வீதியில் ஏற்பட்ட விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தாயும் பிள்ளைகளும் உயிரிழந்துள்ளனர். தந்தை மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ஏனையவர்கள் ஒன்றாகவே உயிரிழந்தமை அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட விபத்தில் தாயும் பிள்ளையும் ஸ்தலத்தில் பலியானதுடன் மற்றும் ஒரு பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குடும்பமாக முச்சக்கர வண்டியில் சென்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த சாரதியான தந்தை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் டிஸ்னா ஐரங்கனி என்ற இளம் தாயும் 10 வயதான பிம்சார சதேவ் அபேவர்தன 4 வயதான செத்மினா டின்ஷான் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் இறுதி கிரிகைகள் ஒன்றாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் உயிரிழந்த மாணவன் புலமை பரிசில் தேர்வில் 163 மதிப்பெண்களை பெற்று பாடசாலைக்கு பெருமை தேடிக் கொடுத்த திறமையானவர் என பாடசாலையில் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த மாணவனுக்கு சிறந்த எதிர்காலம் இருப்பதாக நாம் எண்ணியிருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் கவலை வெளியிட்டுள்ளார். மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தென் மாகாணத்திலும் களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களுத்துறை, பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து புத்தளமூடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்தறையில் இருந்து ஹம்பந்தொட்டையூடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. D56 ரக துப்பாக்கியொன்று மற்றும் ஒரு தொகுதி தோட்டாக்கள் நேற்று ராகம காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. அதன்படி நேற்று இரவு ராகம பகலவத்த பகுதியில் பாலடைந்த இடத்தில் காணப்பட்ட மோட்டார் ரக வாகனம் ஒன்றை ராகம காவல்துறையினர் சோதனையிட்டனர். இதன்போது குறித்த வாகனத்திற்குள் இருந்த இந்த துப்பாக்கியும் தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட 2 மெகசின்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் வாகனத்தை குறித்த இடத்திலேயே சந்தேக நபர்கள் கைவிட்டு சென்றுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ராகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் சேவை தற்போது இலங்கை குடிமக்கள் மற்றும் இரட்டை குடியுரிமையுள்ள இலங்கையர்களுக்கும் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிடப்பட்ட அரசாங்க வர்த்தமானி எண் 2463 நான்கால் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன கட்டண விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணத்தை செலுத்துவதற்கு உட்பட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டில் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை பெறும் சேவை இலங்கை குடிமக்களுக்கும் இலங்கை குடியுரிமை பெற்ற இரட்டை குடிமக்களுக்கும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகம் வேறகெர அலுவலகத்திலும் நிறுவப்பட்ட அலுவலகம் மூலம் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த வசதிகள் எதிர்காலத்தில் மாவட்ட அலுவலகங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வேறகெர அலுவலகம் நீண்ட காலமாக வெளிநாட்டில் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமங்களின் அடிப்படையில்
நாட்டில் மோட்டார் வாகனங்களை ஓட்டுவதற்கான தற்காலிக ஓட்டுநர் உரிமத்தை இயக்கி வருகிறது. இந்நிலையில் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இந்த நடவடிக்கைகளுக்காக நிறுவப்பட்ட அலுவலகம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் செயற்பட ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது. குளிர்காலத்துக்காக போலந்தில் இருந்து இலங்கைக்கு வரும் முதல் விமானம் நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்தடைந்தது. ஸ்மார்ட் விங்ஸ் ஏர்லைன்ஸின் 7648 என்ற போயிங் 737 விமானம் நேற்று இரவு 10:10 மணிக்கு போலந்தின் வார்சாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. குறித்த விமானத்தில் 180 பயணிகளும் மற்றும் 9 பணியாளர்களும் வருகை தந்துள்ளனர். குறித்த போலந்து ஸ்மார்ட் விங்ஸ் விமான சேவை வாரத்துக்கு ஒருமுறை, அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கான சேவையை முன்னெடுக்க உள்ளது. இந்த சேவையை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விமானங்களில் வருகை தரும் பயணிகள் இலங்கையின் கடலோர பகுதிகள் சிகிரியா, தம்புள்ளை, கண்டி, நுவரெலியா மற்றும் யாழ ஆகிய இடங்களுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தை வந்தடைந்த போலந்து சுற்றுலா பயணிகளை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் மற்றும் பயண நிறுவனத்தின் அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு வழங்கியுள்ளனர். மன்னார் நகர சபை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிக பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளது. மன்னார் நகர சபையினால் கேள்வி கோரல் அடிப்படையில் சுமார் 350க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் அமைக்க இடஒதுக்கீடு செய்யப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. உள்ளூர் மற்றும் தென்பகுதி வியாபாரிகள் இடத்தை குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 20ஆம் தேதி முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை குறித்த பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளதுடன் தற்போது மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்து மக்கள் மன்னார் நகர் பகுதிக்கு வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். கடந்த காலங்களை விட இம்முறை அதிகமாக விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் மன்னார் மாவட்ட மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். இதேவேளை இம்முறை மன்னார் நகர சபைக்கு பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்க இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையினால் 4,50 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வருமானம் கிடைத்துள்ளது. குறித்த நிதியானது 2026ஆம் ஆண்டிற்கான மன்னார் நகர சபை பிரிவுக்குட்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு செலவிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் தையிட்டியிலே உள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஸ்ரீலங்கா போலீசார் மிக காட்டு மிராண்டித்தனமாக ஈனத்தனமாக நடந்து அதிலும் ஒரு சமய தலைவராகிய தவத்திரு வேலன் சுவாமி அவர்களை கடுமையாக தாக்கி கைது செய்து அந்த தாக்கத்தின் விளைவாக இன்று அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், தையிட்டியிலே மக்களுடைய காணிகளை அபகரித்து அந்த விகாரை மிக ஆக்கிரமிப்பாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை ஆகும். அந்த தையிட்டி பிரதேசத்திற்கு உட்பட்ட வலிவடக்கு பிரதேச சபை இந்த விகாரை சட்டவிரோதமான விகாரை என்பதை பிரதேச சபை அமர்விலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தினை அந்த பிரதேச சபையிலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும், இன்றைய அரச உறுப்பினர்கள் கூட ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் தையிட்டியிலே சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அதிலே பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த முயற்சி எடுத்து அன்றைய நாளிலே சாத்வீக போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த போராட்டத்துக்குள்ளே வந்து குவிந்த போலீசார் போராட்டத்திலே ஈடுபட்டவர்களை தாக்கி அதையும் மிக மோசமாக அவர்களை தாக்கி சமய தலைவர் என்றும் பார்க்காமல் தவத்திரு வேலன் சுவாமி அவர்களை பிடித்து இழுத்து மிகவும் மோசமான முறையிலே அவரை நடத்தி அவர்களை கைது செய்து அழைத்து சென்றார்கள். அந்த தாக்கத்தினுடைய விளைவாக அவர் இன்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த செயற்பாட்டை போலீசாருடைய இந்த காட்டுமிராண்டித்தனமான அராஜகமான ஈனத்தனமான செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நாடு தழுவிய ரீதியிலே கடந்த நாட்களிலே சட்டத்துக்கு முரணாக பௌத்த பிக்குகள், பௌத்த சமய தலைவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிற பொழுது, போலீசாருடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது அவர்களை எதுவும் செய்யாத போலீசார், பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்ட பௌத்த துறவிகளை கூட இதுவரை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தாத போலீசார் இப்பொழுது சாத்வீகமான முறையிலே நீதிக்கான ஒரு போராட்டத்திலே இருந்த ஒரு சமய தலைவரை இவ்வாறு மோசமாக தாக்கியமை இப்பொழுது இருக்கிற அரசனுடைய உண்மை முகத்தினை, அவருடைய முகத்திரை
கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சமாதானத்தை உருவாக்குவோம், நாட்டை மீள கட்டியெழுப்புவோம் என்கின்ற கோஷத்தோடு இலங்கையிலே புரியோடி போயிருக்கிற பிரச்சனையை பற்றி ஒரு வரி கூட பேசாத இந்த அரசு இப்படிப்பட்ட சாத்வீக போராட்டத்தை, நீதிக்கான போராட்டக்காரர்கள் மீது தொடர்ந்தும் இவ்வாறாக மிலேச்சத்தனமாக செயற்பட்டு அவர்களை தாக்கி கைது செய்தது என்பது கடந்த அரசுகள் செய்த அதே செயலைத்தான், அதே வன்முறை அல்லது இன ஒடுக்குமுறையைத்தான் இந்த அரசும் செயற்படுத்துகிறது என்பதை தையிட்டிலே நடந்த சம்பவம் சிறப்பாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே சமயத் தலைவர்களாகிய நாங்கள், மனித உரிமை செயற்பாட்டராகிய நாங்கள் இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதோடு இப்படியாக போராட்டத்தை அடக்கி அல்லது போராடும் மக்கள் மீது தங்களுடைய வன்மத்தையும் வெறியாட்டத்தையும் பாவித்து அவர்களை அடக்குகின்ற செயல் என்பது இன்றும் இலங்கையிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இப்படியான செயற்பாடுகளை சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கண்டிப்பது மாத்திரமல்ல, இதற்கு நீதியை செயற்படுத்துவதற்காக அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மாயை. அந்த மாயையிலே அல்லது அந்த மாயமானிலே மயங்கி பலர் பின்னாக இழுவிட்டு செல்கிறார்கள். ஆனால் மக்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதிக்காக செயற்படுகிறவர்கள் அச்சுறுத்தப்படுவதும் அவர்கள் தாக்கப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே நிச்சயமாக இந்த செயற்பாட்டுக்கு ஒரு நீதி தேவை என்பதை வலியுறுத்துவதோடு இவர்கள் மீது நடந்த இந்த மிராண்டித்தனமான வன்முறையான அராஜகமான செயற்பாட்டுக்கு எங்களுடைய பலத்த கண்டனங்களை நாங்கள் உறுதியாக தெரிவித்து நிற்கிறோம். வடக்கு கிழக்கில் இந்த அரசாங்கத்தால் கட்டவிழ்க்கப்பட்ட அராஜகம் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. அதே நேரத்தில் பௌத்த துறவிகளுக்கு ஒரு சட்டமாகவும் மற்ற சமய நிர்வாகங்களுக்கு ஒரு சட்டமாக பலராலும் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த தாக்குதலை கண்டித்து ஏன் மட்டக்களப்பில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பேரணியை தொடங்கி என்பதற்கான காரணம் உண்மையிலே அது செயற்படுத்தப்பட வேண்டும். மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று செயற்படுத்தப்பட வேண்டும். இன்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த மாயைக்கு பின்னால், நான் சொன்னேன், அந்த மாயமானுக்கு பின்னால் மக்கள் இழுப்புண்டு போகிற ஒரு சூழல் இருக்கிறது ஒரு காரணம். அடுத்தது நாட்டில் ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தம், அதை ஒட்டிய செயற்பாடுகள் மக்களை ஒன்று திரட்டுவதும் ஒரு கடினமான செயலாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இது கண்டிக்கப்பட வேண்டும். இந்த கண்டனம் ஒரு வெளிப்படையாக்கப்பட வேண்டும் என்பது உண்மையான விடயம். ஓகே.